ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்டாக கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். அவங்க கையால் தன்னால் எடுத்து அழகாக சாப்பிடுவாங்க. பல்லு முளைக்காத குழந்தைங்கன்னா நீங்கள் நல்லா கையால் நசுக்கிட்டு அவங்க வாயில் ஊட்டி விடுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் ஊட்டி விடும்போது அவங்க பக்கத்துலேயே கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு விரல் சைஸ் நீள அளவுக்கு பன்னீர் துண்டுகளை ஒரு 5 போல் எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் போல் நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன்லேயே ரொம்ப கம்மியான அளவு நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலேனா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்பூன் போட்டோம்னா அது உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி குலுக்கி அது எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு தோசை கல்லில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டுகளாக இது மேலே நம்ம போட்டுடலாம். பன்னீர் எப்போவுமே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்திருக்கும். அதை திருப்பி போட்டுடலாம். அதுக்கப்புறம் சைட்லேயும் நம்ம அதே போல் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஆகணும் அவசியம் இல்லை. அந்த மசாலாலாம் நல்லா பன்னீரில் ஒட்டுற அளவு இருந்தால் போதுமானது தான். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இது கொடுக்கலாம். இல்லாட்டி சைட் டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக அது கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவு இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.